இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா சூப்பரா இருக்கீங்க. வேஷ்டி சட்டையில அட்டகாசமா இருக்கீங்க. மாமா, மண்டபத்துல நீங்க இப்படி நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க தான் ஸ்பெஷல் அட்ராக்ஷனா இருப்பீங்க. உன்னை இப்படி பாக்கும்போது பச்சை தமிழன் மாதிரி கெத்தா ஒரு 10 ஊருக்கு ஜமீன்தார் மாதிரி தெரியறப்பா. இந்த கிரெடிட் எல்லாமே பூமிக்கு தான். இவ தான் என்ன இப்படி ரெடி பண்ணிருக்கா. மாமா மறுபடியும் எப்ப இப்படி வேஷ்டி கட்டு வரோ தெரியாது. அதனால சீக்கிரமா வா, நான் செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸ்டூல் வேணுமாமா? அண்ணா அத கொடு. அந்த பக்கம் போ. நக்ஷத்ரா, நீ வாமா. நீ என் மாமாக்கும் எனக்கும் நடுவுல வந்து இவ்ளோ பிரச்சனை பண்றனா? என்ன விஷயம்? ஒருவேளை நீயும் அவரை லவ் பண்றியா என்ன? சந்தேகம் வரக்கூடாதவளுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சே. ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லி இவ வாய மூடிரலாம். ஆனா இன்னும் அவருக்கே என் காதலை பத்தி சொல்லல. அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரா கிட்ட சொன்னா அவ்வளவுதான், ஊரெல்லாம் டமார் அடிச்சிருவா. அப்புறம் எல்லாத்தையும் கெடுத்துருவா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் குறுக்க வர்றதே உனக்காக தான். எனக்காகவா? எனக்காகவா இருந்தா என் மாமாக்கு நான் ஆசாசியா கொடுத்த ஷர்ட்ட அவர் பாக்குறதுக்கு முன்னாடியே இங்க தெளிச்சு அவர் ஷர்ட்ட கழட்ட வேண்டிய தேவை உனக்கு என்ன வந்துச்சு? உங்க 2 குடும்பங்களுக்கும் நடுவுல பிரச்சனை ஓடுது. அத நீ மறந்துட்டு அத்தை மாமான்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்தா உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? எங்க குடும்பங்கள்ல சண்டை இருந்தா அதை நாங்க பார்த்து சரி பண்ணிக்கிறோம். என்னது நீங்க சரி பண்ணுவீங்களா? யார் மேல தப்பு என்ன ஏதுன்னே பார்க்காம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் அவரை கஷ்டப்படுத்துறது, ஆண்டிய கண்டபடி பேசுறது, இப்படிதானே நீங்க போய் சரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை காதலிக்கிறான்னு தெரிஞ்சா நீங்க குதிச்சு கும்மாளம் போடுவீங்களா? யார் அந்த மாமா பொண்ணு? இங்க பாரு, இந்த காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது பைத்தியக்கார வேலை பண்ணா அந்த மூக்கியும் காதையும் விட்டு கையில கொடுத்துருவேன்னு சொல்லு. என்னை பத்தி முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு. அந்த மாதிரி யோசனை ஏதாவது இருந்துச்சு அதை இப்பவே அழிச்சிட சொல்லு. அதையும் தாண்டி என் பின்னாடி வந்தா காலை உடைப்பேன்னு சொல்லு. மறுபடியும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நீ போன் பண்ண அப்புறம் உனக்கு மரியாதையே இருக்காது. ஒழுங்கா போனை கட் பண்ண. இப்ப புரிஞ்சுதா? காதலிக்கிறேன்னு தெரிஞ்சாலே மூக்க காதெல்லாம் இல்லாம பாக்க எப்படி இருப்பியோன்னு நினைச்சா இதுல கால வேற உடைப்பாரா? நிஜமாவே நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா கதை அவ்வளவுதான். இத வச்சு நிலைமை எப்படி இருக்கும்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவளை மட்டும் எதுவும் சொல்லல. ஆனா மாமா பொண்ணுன்னு சொன்னதும் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் திட்டுறான். நிஜமாவே என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானா? வீட்டுக்குள்ள வரணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா அவன் விட மாட்டான். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் உன் விஷயத்திலையும் பசங்க விஷயத்திலையும் நான் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் உன் கழுத்துல தாலி மட்டும்தான் கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா 3 முடிச்சோட சேர்த்து
உன்கிட்ட கஷ்டத்தையும் கவலையையும் விட்டுட்டு போயிருக்கேன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு நீ இவ்ளோ தண்டனை அனுபவிக்கிறனா அப்ப நான் எவ்வளவு அனுபவிக்கணும்? என் பசங்க கிட்ட என் மதிப்பை நானே இழந்துட்டேன். ஆனா அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்கும் நான் கட்டின தாலிக்கும் மதிப்பு கொடுத்தது நீ மட்டும்தான் சாரதா. அந்த வீட்டையும் அந்த குடும்பத்தையும் அங்க இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு வந்தது இந்த வீட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக இல்ல. நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறதுக்காக தான். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நமக்கு பிடிச்சதை விட்டு பிரிஞ்சிட்டா கஷ்டம் மட்டும்தான் கூட இருக்கும். அதுக்கு உதாரணமே நான் தான். நான் தண்டனை அனுபவிக்கணும் சாரதா. என்னம்மா என்னாச்சு? ஏன் அழற? அம்மா, ஆமா கிருஷ்ணா எங்க? என்னாச்சு? ஏன் அலறீங்க? வரமாட்டாராம். இந்த வீடு இந்த குடும்பம் யாருமே தேவையில்லையா. என்னம்மா சொல்ற? அவன் ஏன் அப்படி சொல்ல போறான்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அப்படிதான் சொன்னாரு. கல்யாணமானவர்னு தெரிஞ்சும் என் நாத்தனாரு உங்க புள்ளைய காதலிச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சது நல்ல பேர் கிடைச்சது. என்னாச்சா பூர்வா? யார பத்தி பேசிட்டு இருக்க? வேற யாரு மாமா? அந்த கிருஷ்ண பிரசாத பத்தி தான். என்ன பண்ணா? அவரு போயிட்டாருன்னா என்னையும் என் பசங்களையும் வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சினாலும் வேண்டான்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. நீ என்ன சொல்றமா? ஆமா மாமா, இந்த வீட்ல இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்ணா நல்லது நடக்காதான். இவள ஆசீர்வாதம் பண்றதுக்கு இங்க யாருக்குமே நல்ல மனசே கிடையாதான். அதனால எங்க கிட்ட போய் சொல்லிட்டு எங்களை ஒரு கோவிலுக்கு வர சொல்லிட்டு இந்துவை இன்னொரு கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த சாரதாவை ஆசீர்வாதம் பண்ண வச்சிட்டு இருந்தான்.